மனித வாழ்வினுடைய மகத்தான விஷயம் மனிதர்களை மனிதர்கள் சந்திப்பது தான். அந்த சந்திப்பு என்று சொல்லக்கூடியது அன்பை, நட்பை, உறவை வளர்க்கக்கூடியதாக அமைகின்றது. இந்த சந்திப்பிலே 2 விஷயங்கள் நிகழ வேண்டும். ஒன்று, புன்னகை வெளிப்பட வேண்டும். அடுத்து, இன்சொல் வெளிப்பட வேண்டும். இந்த புன்னகையும் இன்சொல்லும் வெளிப்படுகிற பொழுது நம்மை ஒரு ஈர்ப்புக்குரியவர்களாக, அன்பிற்குரியவர்களாக அது மாற்றிவிடும். வள்ளுவன் இன்னொன்றையும் சொல்லுவான், இன்சொலன் பணிவுடைமை ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பேசுவான். இன்சொல்லோடு பணிவுடைமையும் அவன் பேசுகின்றான். இந்த 2ம் தான் ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன் என்று பேசுகிறான். உறவையும் நட்பையும் வளர்ப்பதற்கு இந்த 2 அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பேசுகின்றான். எனவே இந்த இன்சொல், புன்னகை, பணிவுடைமை 3ம் சேர்ந்து வெளிப்படக்கூடிய ஒன்றுதான் முகமனாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு நாம் முகமம் சொல்கிறோமே, வணக்கம் என்றெல்லாம் அந்த முகமனாக அமைந்திருக்கின்றது. இதில் உடல் மொழியாக சில விஷயமும் வெளிப்படுகின்றது. நாம் வணக்கம் சொல்கிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு முகமனை சொல்கிற பொழுது நம்முடைய தலை சற்று தாழ்கிறது, கை உயர்கிறது, கூப்புகிறது, அல்லது முகத்திற்கு பக்கம் வந்து விரல் வளைந்து இப்படியே அவர்களுக்கு ஒரு விதமான மரியாதை செலுத்துகிற பொழுது இங்கே அந்த உடல் மொழி வெளிப்பாடு இருக்கிறது. இதுதான் வள்ளுவன் சொல்லக்கூடிய பணிவுடைமையாக இருக்கிறது. கைகூப்பி வணங்குகிற பொழுது, கையை கூப்புகிற பொழுது, அவர்களுக்கு கையசைவுகளையும் தலை தாழ்த்து சொல்கிற பொழுது, உன்னை விட நான் ஒன்றும் பெரியவன் அல்ல, நாம் 2 பேரும் சமம்தான், வா சந்திப்போம், பேசுவோம் என்று அந்த பணிவுடைமையினுடைய வெளிப்பாடாக அது அமைந்து விடுகின்றது. எனவே இந்த முகமன் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. பல ஊர்களிலே, பல இடங்களிலே, பல நாடுகளிலே முகமன் சொல்வதிலே பல்வேறு விதமான வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கின்றது. மொழி, சமூகம், சமயம் சார்ந்தெல்லாம் இது வேறுபடுகின்றது. நாம் 2 கரங்களை கூப்பி என்ன செய்கின்றோம், வணக்கம் என்று தமிழ் சமூகத்திலே முகமன் சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இப்படி முகமன் சொல்கிறார்கள். இதே போல வந்தனம், நமஸ்காரம் என்றெல்லாம் நிறைய முகமன்கள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இவை அத்துணையுமே இந்த முகமனுடைய மனிதன் சந்திப்பினுடைய மகத்துவத்தினுடைய வெளிப்பாட்டு கலாச்சார வடிவமாகத்தான் இருக்கின்றன. திபெத் நாட்டிலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது தாக்கை அப்படியே வெளியே நீட்டி முகமன் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. என்னுடைய நாவால் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பாதிப்பும் வராது, வா பழகுவோம் என்று அதற்கு அர்த்தம். நியூசிலாந்து நாட்டிலே வாழுகின்ற ஒரு பழங்குடியினர் என்ன செய்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது அருகருகே மிக உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய அசோக மரங்கள் காட்டிலே அசைந்து ஒன்றை ஒன்று உரசிக்கொள்வது போல பக்கத்திலே சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய மூக்குகளை உரசிக்கொள்கிறார்கள். இது நியூசிலாந்தில் ஒரு பழங்குடியினரிடம் இருக்கக்கூடிய வழக்கம். அதுபோல் நைஜீரியா நாட்டில் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், ஒரு தடிமனான ஒரு கம்பை அப்படி நாம் பிடித்து தூக்கி காட்டுவது போல கையை அப்படியே மடக்கி குறுக்கி விரல்களை மடக்கி தூக்கி காட்டி ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் இப்படி அவர்கள் முகமன் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சூடான் நாட்டிலே என்ன செய்கிறார்கள், ஒரு பிரிவினர் என்ன செய்கிறார்களாம், அடுத்தவரை பார்க்கிற பொழுது எப்படி முகமன் சொல்கிறார்கள் தெரியுமா, தங்களுடைய விரல்களை படிக்கன் போல குவித்து எடுத்து விரல்களுக்குள்ளே உள்ளங்கையிலே துப்புகிறார்களாம், உமிழ்கிறார்களாம். அப்படி உமிழ்ந்தால் அவர்களுக்கு முகமன் சொல்வதாக அர்த்தமாக அமைந்திருக்கிறது. இப்படி உலகத்தினுடைய பல பாகங்களிலே மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, சமூகம் சார்ந்து முகமன் சொல்லக்கூடிய வழக்கங்களெல்லாம் நிறைய இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான், மனிதர்களை மனிதன் சந்திக்கிற பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒரு அன்புடையவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக மாறிப்போக வேண்டும். நாம் தெரிந்தவர்களுக்குத்தான் முகமன் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அறியாதவர்களுக்கு முகமன் சொல்கிற பொழுது அவர்களும் நம்முடைய அன்பர்களாக மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். இறை சன்னிதானத்திலே போய் நின்று கொண்டு வழிபாடு செய்கிற பொழுது கையை தலைக்கு மேலே கூப்பி இறை வழிபாடு செய்து இறைவன் உயர்ந்தவன் என்று காட்டுகிறார்கள் தமிழ் சமூகத்திலே. அதே வணக்கத்தை நெஞ்சுக்கு நேரே காட்டி என்ன செய்கிறார்கள், சக மனிதனை சந்திக்கிற பொழுது நெஞ்சுக்கு நேரே கரங்கூப்பி கைகூப்பி என்ன செய்கிறார்கள், நீயும் நானும் சமம்தான் என்கின்றார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முஸ்லீம்கள் சொல்கிற பொழுது இறைவனுடைய சாந்தி அமைதி உன் மீது உண்டாவதாக என்று அவர்கள் சொல்ல, அவர்களும் பதில் சொல்ல, ஒருவருக்கொருவர் நலன் நாடக்கூடியவர்களாக அந்த முகமன் அமைந்து விடுவதை பார்க்கிறோம். நாம் சந்திக்கின்ற பொழுதுகளெல்லாம் அழகான பொழுதாக, நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆங்கிலத்திலே குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஆங்கிலத்தினுடைய முகமனை எல்லா இடங்களிலும் சொல்ல முடியாது. ஒரு துக்ககரமான ஒரு வீட்டிலே ஒரு இடத்திலே போய் நின்று கொண்டு குட் மார்னிங் சொன்னால் அது வேறு விதமாக போய்விடும். ஆனால் வணக்கத்தையும் சலாமையும் எல்லா இடத்திலும் எல்லா சூழல்களிலும் சொல்லலாம். எனவே இந்த முகமன் சொல்வதனுடைய மகத்துவத்தை வருங்கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இதனுடைய மகத்துவம் தெரியவில்லை. நாம் வாழ்வது என்று சொல்லக்கூடியது மனிதர்களை சம்பாதிப்பதற்குத்தான். அதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்ததனுடைய மிகப்பெரிய சொத்தாக அமைகிறது. அந்த சொத்தை சம்பாதிப்பதற்கு முதலில் செய்ய வேண்டிய வேலை புன்னகையோடு, இன்சொல்லோடு, பணிவோடு சக மனிதனை முகமனோடு அணுகுவதுதான்.